அந்த பூஜா புஷ்பவல்லியோட பொண்ணுதாமா. இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறது, நல்ல காரியம் பண்றது, இந்த படிப்புக்கு உதவி பண்றது, இதுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவங்களுக்கு ஊரை சுத்தி கடன் இருக்கு. அடிதடி பண்றது, கட்ட பஞ்சாயத்து பண்றது, இதுதான் அவங்க ஃபுல் டைம் வேலையே. அதுலயும் இந்த பூஜா இருக்கால, அவங்க அம்மாக்கு மேல பெரிய கேடியாம். எனக்கு அப்பவே அந்த பொண்ணு மேல சந்தேகம் இருந்துச்சு. நான் தான் சொன்னனே, இனிமே ஒரு நிமிஷம் கூட அந்த பொண்ணு இந்த வீட்டுல இருக்க கூடாது. உடனே வீட்டை விட்டு வெளியில அனுப்பு. ஆண்டி, அப்படியெல்லாம் உடனே முடிவு பண்ணாதீங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா விசாரிக்கலாம். அவ அப்பா அம்மா இல்லாத பொண்ணு, அது போக குடும்பத்துல 3 பேரை பறி கொடுத்துருக்கா. நம்ம வீட்டுக்கு வந்த புதுசுல ஹாஸ்டல்ல தங்கிக்கோன்னு சொன்னதுனால அவ சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிருக்கா. கொஞ்சம் அவசரப்பட்டு எதுவும் முடிவு பண்ணிட வேண்டாம். நீ சொல்றதும் சரிதான். பூஜா, பூஜா. சொல்லுங்க ஆண்டி. என்ன பண்ணிட்டு இருக்க? ராணி ஆண்டி வந்துட்டு போனாங்கல்ல, ட்ரெஸ் மீட் நடந்தப்போ நிறைய போட்டோஸ் எடுத்து வச்சிருந்தேன். அந்த போட்டோஸ் எல்லாம் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். முதல்ல இங்க வா. என்ன ஆண்டி? உன் அம்மா பேர் என்ன? வள்ளி. உங்களுக்கு தெரியுமே ஆண்டி. வள்ளினா வெறும் வள்ளியா, இல்ல வள்ளிக்கு முன்ன பின்ன ஏதாவது இருக்கா? வெறும் வள்ளி தான் ஆண்டி. நீங்க தான் ட்ரஸ்ட் விஷயமா டாக்குமெண்ட் சைன் பண்ணும்போது பாத்தீங்கல்ல, அதுல வள்ளின்னு தானே போட்டிருந்துச்சு. டாக்குமெண்ட்ல யாராவது ஃபுல் நேம் போடாம இருப்பாங்களா? ஏய் பூஜா, இந்த ஃப்ராட் தனம் பண்றது, கிரிமினலா யோசிக்கிறது, இதெல்லாம் இந்த நிமிஷமே மறந்துரு. உன்னை பத்தின மொத்த டீடைல்ஸை நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீ யாரு, உங்க அம்மா யாரு, உனக்கும் உங்க அம்மாவுக்கு என்ன வேலை, இது எல்லாத்தையுமே விசாரிச்சிட்டேன். மரியாதைய உண்மையை மட்டும் சொல்லு. உங்க அம்மாவோட முழு பேர் என்ன? சந்துரு, நீ இப்படி கேக்குறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் எதுக்கு எங்க அம்மா பேரை மாத்தி சொல்லணும்? எங்க அம்மா பேரு வெறும் வள்ளி தான். 100% வள்ளி மட்டும்தான். முன்னாடி எந்த பேரும் கிடையாது, பின்னாடியும் எந்த பேரும் கிடையாது. ஓ அப்படியா? இப்ப நான் உங்க வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன். உன் போட்டோவை காமிச்சு உன் வீட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் விசாரிச்சிட்டேன். எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னு கேக்குறியா? ஓ இந்த பொண்ணா? இது பேரு பூஜா, இவங்க அம்மா பேரு புஷ்பவல்லி.
அக்கா கூட இருக்கு. இப்பதான் ரீசெண்டா ஒரு ஆக்சிடென்ட்ல இவங்க அம்மா அப்பா அக்கா எல்லாரும் இறந்து போயிட்டாங்கப்பா. ஏன் சந்துரு, யாரோ தெருவுல போறவன் எங்க அம்மா பேரு புஷ்பவல்லின்னு சொன்னா நம்பிடுவியா? நீங்க எவ்வளவு காலமா எங்க அம்மா கூடயும் என் கூடயும் பழகி இருக்கீங்க. நானும் எங்க அம்மாவும் எப்பயாவது போய் சொல்லிருக்கோமா? எங்களை சந்தேகப்பட எப்படி ஆண்டி உங்களுக்கு மனசு வந்துச்சு? ஏய் டிராமா குயின், ரொம்பலாம் சீன் போடாத, முழுசா கேளு. என் பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எனக்கு தெரியாதா? அந்த அம்மா பேரு புஷ்பவல்லி தான், புஷ்பவல்லி தான், புஷ்பவல்லி தான். அவங்க ஆதார் கார்டை பார்த்துருக்கேன், ரேஷன் கார்டை பார்த்துருக்கேன். எனக்கு தெரியாதா? புஷ்பவல்லி 6 அடி பாஞ்சா, அவ பொண்ணு ஒன்று இருக்கா பூஜான்னு, அவ 16 அடி பாய்வா. நான் சொல்றதை எங்க கேக்குறீங்க? ஊரை சுத்தி கடை வாங்குறது, கட்ட பஞ்சாயத்து பண்றது, அடிதடி பண்றது, இதுதான் அவங்க பொழப்பு. யாரா இருந்தாலும் ஈஸியா ஏமாத்திடுவாங்கப்பா. யாரையாவது பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிச்சுட்டே இருப்பாங்க. ரொம்ப மோசமானவங்கப்பா. இன்னும் நிறைய பேரு உன் குடும்பத்தோட வண்டவாளத்தை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. அதை எல்லாத்தையும் கேட்குறியா இல்ல இது மட்டும் போதுமா? என்ன திரு திருன்னு முழிக்கிற? எல்லாத்தையும் கேட்குறியா இல்ல உண்மையை ஒத்துக்கிறியா? இப்ப சொல்லு, உன் அம்மா பேரு புஷ்பவல்லியா? அப்போ உனக்கும் அம்மாக்கும் நான் பொண்ணுங்கிறது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. நான் ராஜாராமோட மிஸ்ஸஸ்ங்கிறதும் தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சுதான் என்கிட்ட பேச வந்திருக்கீங்க. தாலியை காப்பாத்தி கொடுக்கற மாதிரி நடிச்சு என் கூட ஒட்டி இருந்திருக்கீங்க, அப்படித்தானே? ஏய், அதான் உன் சாயெல்லாம் வெளுத்துருச்சு இல்லடி. இன்னும் என்ன முடிச்சுக்கிட்டு இருக்க? என்ன வேற ஏதாவது போய் சொல்லி இன்னும் ஏமாத்தலாம் நினைச்சிட்டு இருக்கியா? பூஜா, எது உண்மையோ அதை சொல்லிடு. இதுக்கு மேலேயும் போய் சொல்லலாம்னு நினைக்காத. சொல்லு பூஜா, என் குடும்பத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சுதானே என் கூட பேசவே வந்திருக்கீங்க? என்கிட்ட பேசி ட்ரஸ்ட் ஓபன் பண்றதா போய் சொல்லி ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் கூப்பிட்டு அங்கேயே ஏதோ திட்டம் போட்டுதான் செஞ்சிருக்கீங்க. சொல்லு, எதுக்கு வர சொன்னீங்க? ஆண்டி, உங்களோட பழகணும்னு நினைச்சோம், அவ்வளவுதான் ஆண்டி. மத்தபடி ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும்னு நினைச்சதெல்லாம் நல்ல எண்ணத்துல தான். இல்ல இல்ல, எல்லாம் பொய். பொய் சொல்லாத. இது பாரு, நீயும் உன் அம்மாவும் ஏதோ பெருசா திட்டம் போட்டிருக்கீங்க. அதுல ஏதோ சொதப்பிதான் உன் குடும்பத்தையே நீ இழந்திருக்க. அதுக்கும் மேல ஏதோ திட்டம் இருந்ததுனால தான் இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்க. இல்ல ஆண்டி, என்ன நம்புங்க ஆண்டி. ஏய், நீங்க பாரு, இதுக்கு மேலயும் போய் சொல்லாத. நீ பேசுறதெல்லாம் போய் தான். உன்னை சுத்தி நடக்கிறது எல்லாமே போய் தான். இப்போ தெரியுது, நீ நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே இந்த வீட்டுல எக்கச்சக்க பிரச்சனை. திரும்ப திரும்ப ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருந்தது. எல்லாத்துக்கும் நீ தானே காரணம். நீ மட்டும் தான் காரணம். இத பாரு, இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல இருக்க கூடாது. வெளியில போ.
ஆண்டி நீங்க தப்பு பண்றீங்க ஆண்டி, பெரிய பாவம் பண்றீங்க. யாரும் இல்லாத எனக்கு நீங்க அடைக்கலம் கொடுத்தீங்கன்ற நன்றியோட தான் நான் இருக்கேன். நீங்க எனக்கு உதவி செஞ்சதை என் வாழ்நாள்ல மறக்கவே முடியாது ஆண்டி. என் மனசளவுல கூட உங்களுக்கு நான் தீங்கு நினைச்சதில்ல ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி என்ன வெளியே அனுப்பிடாதீங்க. உங்க குடும்பத்துக்கு நான் இன்னும் பண்ண வேண்டிய நன்றி கடன் நிறைய இருக்கு ஆண்டி. என்ன வெளியே அனுப்பிடாதீங்க ஆண்டி. என்ன நம்புங்க ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி, உங்களை கெஞ்சி கேக்குறேன். ஏய் நிறுத்து. எவ்வளவு தைரியம் இருந்தா இத்தனை நடந்ததுக்கு அப்புறமும் திரும்ப திரும்ப ஒரே இடத்துல நின்னு போய் சொல்லிட்டு இருப்பேன். வெளியில போடி. இல்ல ஆண்டி, அது போன்னு சொல்றேன். ஆண்டி ஆண்டி இல்ல ஆண்டி. ராணி அக்கா சொல்றது உண்மையா இருந்தா என்ன பண்றது? அவர் அவ்வளோ சொல்லியும் வீட்ல இருக்கிற அத்தனை பேரு சொல்லியும் யார் சொல்றதையும் கேட்காம நான் தான் அந்த பூஜாவை வீட்டுக்குள்ள விட்டேன். அது மட்டும் உண்மையா இருந்தா என் வாழ்க்கையிலே நான் பெரிய முட்டாளாயிடுவேன். ஒரு வகையில யோசிச்சு பார்த்தா உண்மையாவே பூஜாவோட அம்மா வள்ளி தான் அந்த புஷ்பவள்ளியா இருப்பாளோ? எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு. ஆனா புஷ்பவள்ளிய முதல்ல ட்ரெஸ்ல பாக்குறதுக்கு விநாயக அண்ணன் வரும்போது அவரை ரவுடிங்க தலையில அடிச்சு ஹாஸ்பிட்டல்லையே சேர்ந்துட்டாரு. அப்படின்னா இதெல்லாம் பார்க்கும்போது பூஜாவை நான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போதுதான் அண்ணன் கீழே விழுந்து கோமா ஸ்டேஜ் அளவுக்கு போயிட்டாரு. ஒருவேளை புஷ்பவள்ளி தான் அவளோட அம்மான்னு தெரிஞ்சுக்க கூடாதுங்கிறதுக்காக பூஜா தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சாளா? எப்படி எப்படி இப்படி ஒரு பொண்ணை நான் நம்பினேனோ? இல்லையே, அவ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ பிரச்சனைகள், அது எல்லாத்துக்கும் என்னோட துணையா தானே அவ நின்னு இருக்கா. எனக்கு எனக்கு எல்லா பிரச்சனைகள்லயும் கூடவே நின்னு ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்கா. அந்த பொண்ணு போய் எப்படி இப்படி எல்லாம் பண்ண முடியும்? ஆராயாம அவசரமா அந்த பொண்ணு மேல எந்த பழியும் போட்டுறக்கூடாது. பாவம், அவ சின்ன பொண்ணு, அது ரொம்ப தப்பாயிடும். இல்ல, ராணி அக்கா சொல்றதையும் சும்மா அப்படியே விட்டுறக்கூடாது. பொறுமையா அவளை என்ன ஏதுன்னு கண்காணிச்சுதான் உண்மையை வெளியில கொண்டு வரணும். சலக்கடத்தல் பண்ணீங்கன்னு உங்க மேல குற்றச்சாட்டு இருந்துச்சு. இப்ப நீங்க நிரபராதின்னு முடிவாயிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க சார்?
நான் எப்பவுமே கடவுளை நம்புறவன். என் உழைப்பு மட்டுமே ஆதாரமா வச்சுதான் நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கேன். நீதி, நேர்மை, நியாயம் இதை தவிர பவி, எனக்கு வேற எதுவுமே பவி இங்க தெரியாது. வா. ஏன் வரேன் சூர்யா. பவி இங்க வா. வேண்டாதவங்க வரேன். வேணும்னே என் மேல இந்த பழி பவி என்ன சூர்யா? பாரு. நான் எந்த தப்புமே பண்ணலன்னு கோர்ட்ல தீர்ப்பாயிருக்கு. அது ரொம்ப சந்தோஷம். அப்போ யார் தான் அந்த தப்பு பண்ணது சார்? அது எங்க கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு மேனேஜர் தான். பண தேவைக்காக இதை செஞ்சுட்டாரு. அவர்தான் எங்க கம்பெனி வேன்ல சிலையை எடுத்துட்டு போயிட்டு இவர் மேல பழிய போட்டுட்டாரு. இரு ஐஷுக்கு ஃபோன் பண்ணலாம். ஹலோ, சொல்லு சூர்யா. ஐஷு, அப்பா நிரபராதின்னு தீர்ப்பு வந்துருச்சாமே. இப்பதான் நியூஸ்ல பார்த்தேன். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்ம வீடே இன்னைக்கு தானே பழைய கலகலப்போட இருக்கு. அம்மா அப்பாலாம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க தெரியுமா? ஆனா நீயும் பவித்ரா நீயும் இங்க இல்லங்கிற ஒரே குறைதானே. இந்த கொஞ்ச நாள்ல அப்பாவை பத்தி எவ்வளவு பேர் என்னென்னமோ பேசுறாங்க தெரியுமா? நான் எங்கெல்லாம் அவமானப்பட்டேன் தெரியுமா ஐஷு? நம்ம குடும்பமே அவமானப்பட்டுச்சுன்னு. பிரியா ஸ்கூலுக்கே போல. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட போனை கூட அட்டென்ட் பண்ணாம ரூம்குள்ளேயே அழுதுட்டு இருந்தானா பாரு. நான் இன்டர்வியூ போன இடத்துல ஒருத்தன் வேலை தேடி எங்கேயும் போயிடாதீங்க, வீட்லயே ரெஸ்ட் எடுங்கன்னு அவமானப்படுத்துறான் தெரியுமா? அவன்கிட்ட எல்லாம் எங்க அப்பா நிரபராதின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லணும் ஐஷு. இன்னொருத்தன் என்ன தெரியுமா சொன்னா? நெருப்பு இல்லாம புகையுமா, திருடுறவங்க எல்லாரும் நிரபராதின்னு தான் சொல்லுவாங்கன்னு சொன்னான். அவனை தேடி போய் செவிலே 2 போடணும் போல இருக்கு தெரியுமா? இவனுங்களாம் 2 மிதி மிதிக்கணும் ஐஷு. அப்பதான் எனக்கு மனசு ஆறும். சூர்யா, அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத. நீ காலேஜ்ல பண்ண அடிதடிலாம் மறந்துடு. இப்போ உன் கூட அண்ணி இருக்காங்க. அப்புறம் உங்க வயித்துல ஒரு குழந்தை இருக்கு. நீ அப்பாவாக போற. சோ ஒரு பொறுப்பான ஹஸ்பண்டா அன்பா நடந்துக்கோ. சரி, ஒரு நிமிஷம் இரு. லைன்ல பவி இருக்கா, பவி கிட்ட பேசு. ஐஸ்வர்யா, அத்தை கிட்டயும் மாமா கிட்டயும் நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம்னு சொல்றியா? இனிமே நம்ம குடும்பத்துக்கு எந்த கஷ்டமும் வராது. தேங்க்ஸ் அண்ணி. ஹே, சரி ஐஸ்வர்யா, அம்மா என்ன பண்றாங்க? நான் ஒரு நிமிஷம் அம்மா கிட்ட பேச முடியுமா? சூர்யா, அம்மா ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் சீக்கிரமா தூங்க போனாங்க. இவ்ளோ நாள் அம்மா தூங்கவே இல்ல தெரியுமா? ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பாங்க, ஏதாவது பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்பா நிரபராதின்னு முடிவானதுக்கு அப்புறம் தான் அவங்க முகத்துல மறுபடியும் பழைய சந்தோஷத்தை பார்க்க முடிஞ்சது. சரி, நீ போய் தூங்கு. நான் காலையில பேசுறேன். ஆனா அந்த விவேக்க மட்டும் சும்மா விட்டுறக்கூடாது ஐஷு. அவன் மட்டும் என் கையில என்னைக்காவது கிடைச்சான், கண்டிப்பா அவன் கையை காலை உடைக்காம விட மாட்டேன். சூர்யா, கோவத்தெல்லாம் முதல்ல விட்டுரு. இந்த விஷயத்த லீகலா என்ன பண்ணணுமோ அத அப்பா பாத்துப்பாங்க. நாளை காலையில ஷாப் ஓபன் பண்ண போறல, அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. ஆ, சரி, ஷாப் ஓபன் பண்றதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நீ பண்ணிட்டியா? எல்லாமே பக்காவா பண்ணிட்டேன் ஐஷு. நாளை காலைல நல்ல நேரம் பார்த்துட்டு கடையை ஓபன் பண்ண வேண்டியதுதான். ஐஸ்வர்யா, காலையில நீயும் வந்துரு. ஆமா ஐஷு. அண்ணி, நான் இல்லாமலையா? என் அண்ணன் சூர்யா ஆண்டர்பிரனரா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். அப்புறம் எப்படி நாங்க இல்லாம இருப்பேன்? கண்டிப்பா வருவேன். ஐஷு, நாளை காலைல ஆளா வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறேன் சூர்யா. சென்னையில இது மாதிரி நீ நிறைய ஷாப் ஓபன் பண்ணணும். பெரிய பிசினஸ் மேனா வரணும். என் அண்ணன் சூர்யாவை பத்தி பிசினஸ் மேகசின் எல்லாம் எழுதணும். அந்த பேரோடையும் புகழோடையும் நீயும் அண்ணியும் நம்ம வீட்டுக்கு வரணும். அது மட்டும்தான் என் ஆசை. என் ஆசையை நிறைவேற்றுவல சூர்யா. என் தங்கச்சி நீ ஆசைப்பட்டுட்ட, அதை நிறைவேற்றுறதை தவிர வேற என்ன வேலை எனக்கு? கண்டிப்பா பெரிய பிசினஸ் மேன் ஆகி காட்டுறேன் ஐஷு. போதுமா? சரி, நான் வைக்கிறேன். பாய். காலையில பாப்போம். சரிடா. ஏ சூர்யா, ஐஸ்வர்யா உன் மேல உயிரையே வச்சிருக்கால. அதனால தானே பாசத்துல அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. என்ன இந்த வீட்ல ரொம்ப மிஸ் பண்றது ஐஸ்வர்யாவையும் அம்மாவையும் மட்டும்தான் பவித்ரா. சொல்லு மாணிக்கம். நல்லா இருக்கியாப்பா? நீ கேஸ்ல இருந்து வெளியில வந்துட்டேன்னு தெரிஞ்ச உடனே நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம்ப்பா. அப்புறம் எந்த நியூஸ் சேனலை மாத்தினாலும் ஒன் நியூஸ் தான்ப்பா ஓடிட்டு இருக்கு. என்னென்னமோ நடந்து முடிஞ்சு போச்சு மாணிக்கம். ஏதோ பரவாயில்ல, இப்பதான் மனசு லேசான மாதிரி ஒரு ஃபீல். நீ ஏன்பா இதுக்கு இவ்வளவு வருத்தப்படுற? உனக்கும் இந்த சிலை கடத்தலுக்கும் துளி கூட சம்பந்தம் இல்லைன்னு எனக்கும்
நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும்பா. ஆனா எல்லாத்தையும் உடைச்சு நீ வெளியில வந்த பாத்தியா? உண்மையாவே நீ பெரிய போராளிப்பா. இது உன் நேர்மை கிடைச்ச வெற்றிப்பா. நீ சொல்றதை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாணிக்கம். நான் பேசணும். ஒரு நிமிஷம் இரு, பத்மா பேசுறாளாம். இந்தா. ஹலோ அண்ணே. பத்மா, என்னை மன்னிச்சிருமா. என்னால பாவம் உங்களுக்கெல்லாம் எவ்வளவு தர்ம சங்கடம். என்னன்னே நீங்க? உலகமே ஒண்ணு சேர்ந்து உங்களை தப்பானவர்னு சொன்னாலும் நாங்க நம்ப மாட்டோம். உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு இப்படி கஷ்டம் வந்துருச்சேன்னு நாங்க வருத்தப்படுறோமே தவிர எங்களுக்கெல்லாம் ஒரு தர்ம சங்கடமும் கிடையாது. ரொம்ப நன்றிமா. சரிண்ணே, எல்லாரும் ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க. உங்களுக்கு ஒரு சேஞ்சா இருக்கும்ல. கண்டிப்பா வரமா, கண்டிப்பா வரோம். ஒரு நிமிஷம்ண்ணே. பேசுங்க. அப்புறம் என்ன ராஜாராம், நாளையில இருந்து ஆபீஸுக்கு போய் உன் சேர்ல உட்காந்து வேலையை ஆரம்பி. நீ உன் சேர்ல உட்காந்தாலே உனக்கு தனி கம்பீரம் வந்துரும்பா. இல்ல மாணிக்கம், இப்போதைக்கு நான் ஆபீஸ் போறதா இல்ல. ஏன்பா? நீதான் குற்றவாளி இல்லைன்னு முடிவாயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன? நிரபராதின்னு முடிவாயிருந்தாலும் கோர்ட்ல இருந்து ஜட்மெண்ட் காப்பி வரணும்ல, அதுக்கப்புறம் தான் போக முடியும். ஏன்பா, எல்லா டிவி சேனல்லையும் நீ நிரபராதி, உன் மேல எந்த குற்றமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களேப்பா. சொல்லியிருக்கலாம் மாணிக்கம். என்னதான் இருந்தாலும் ஜட்மெண்ட் காப்பின்றது வேற இல்லை. அந்த ஜட்மெண்ட் காப்பி வந்ததுக்கப்புறம் அதை நிறைய பிரிண்ட் போட்டு ஆஃபீஸில் வேலை செய்கிற அத்தனை பேர் கையிலையும் ஒவ்வொன்றும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஆஃபீஸ்க்கே போவேன். சரிப்பா, நீ ஒரு முடிவு எடுத்தா அவ்வளோ ஈஸியாக மாற்றிக்க மாட்ட. பரவாயில்ல ராஜாராம், கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடு. அதான் தங்கச்சிமா ஆஃபீஸை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்கல்ல, நானும் நேரில் வந்து பார்க்குறேன்ப்பா. சரிப்பா, நான் வச்சிடவா? சரி மாணிக்கம். என்னங்க நீங்க? நாளையில இருந்து நீங்க ஆபீஸ்க்கு வருவீங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க போய் இப்படி சொல்றீங்க? வேணாம் பண்ணி, அது என்ன தெய்வமா நினைச்சு கையெடுத்து கும்பிட்ட கம்பெனி. எல்லாம் ஒரு முடிவுக்கு வரட்டும், அதுக்கப்புறமா நான் ஆஃபீஸ்க்கு வரேன். இத்தனை நாள் ஸ்ட்ரைக் பண்ணதுனால எனக்கும் அவங்கள பார்க்கறது கஷ்டமா இருக்கும். எனக்கு இந்த செலத்திட்டில் சம்மந்தம் இருக்குன்னு அவங்க நினைச்சதுனால அவங்களுக்கு என்ன பார்க்கறது கஷ்டமா இருக்கும். கோர்ட் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரி, உங்களுக்கு எப்போ ஆஃபீஸ்க்கு வரணும்னு தோணுதோ அப்ப வாங்க. அது வரைக்கும் நானே பார்த்துக்கிறேன். சரி, வந்து ரெஸ்ட் எடுங்க கொஞ்சம். பரவாயில்ல, ராணிமா சொன்னாங்க நீ தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுன்னு. நீ போய் படு, நான் வரதுக்கு லேட் ஆகும். நீ போ.